பிதாவே, உம் சித்தத்தின்படி இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீக்கி அருளும். என் விருப்பத்தின்படி அல்லாமல் உம் சித்தத்தை நிறைவேற்றும் என்று கெத்சேமனே பூங்காவில் பிதாவை நோக்கி ஆண்டவர் இயேசு வேண்டிக் கொண்டார். அதன் பின் அவர் பூவுலகத்தில் உள்ள மக்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள 7 வார்த்தைகளை சிலுவையிலிருந்து கூறினார். ஒவ்வொரு வார்த்தைக்கும் சிறிது விளக்கத்தோடு 7 பாடல்கள் பாடப்பட்டுள்ளன. இந்திய தேசத்திலேயே இதுதான் முதல் வெளியீடு. 7 வார்த்தைகள் என்ற இந்த ஒலிநாடாவை லியோ மியூசிக் கிளப் அமைப்பாளர்கள் வெளியிட்டுள்ளார்கள். சிலுவையில் இயேசு அனுபவித்த பாடுகளை கண்கள் காணும் வண்ணம் வேதனைப்படுத்திய அவர்களின் கேலிக்கூத்துக்களோடும், அதிகாரிகளின் ஆர்ப்பாட்டங்களோடும், ஜனங்களின் அழுகுகளோடும், அப்பாவிகளின் கூக்குரல்களோடும் தத்ரூபமான இசையினை திரு ஒய்.பி. வின்சென்ட் அமைத்துள்ளார். இதற்கான விளக்கங்களை ரெவரண்ட் ஆர். ஏசையா ரோனி வழங்குகிறார். சிலுவையில் கிறிஸ்துவின் 7 வார்த்தைகள் ஒலிநாடாவிற்கு வேண்டிய முழு வாக்கியங்களையும் பாடல்களையும் ரெவரண்ட் டாக்டர் பி. சாம்சன் தயாரித்துள்ளார். பாடல்களை பாடியவர்கள் திரு எஸ்.பி. பாலசுப்ரமணியம், திருமதி ஜிக்கி கிருஷ்ணவேணி, திரு கே. பிரபாகர். கீபோர்ட் இசை திரு ஒய்.வி. விஜயசாகர். ரிதம் பாக்ஸ் திரு ஒய்.பி. பிரவீன். தபலா சோலோ ஸ்பெஷல் திரு ஒய்.பி. பிரசாத். முதலாவது வார்த்தையும் விளக்கமும். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று இவர்கள் அறியாதிருக்கிறார்களே என்றார் இயேசு. லூகாஸ் விசேஷம் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். தேவன் தம்முடைய சத்துருக்களை நேசிக்கிறார், அவர்களுக்கு நன்மையே செய்கிறார். ஆகையால் பரலோகத்திலுள்ள உங்கள் தந்தைக்கு குமாரராய் இருக்க வேண்டுமென்றால் உங்களுடைய எதிராளிகளையும் நேசியுங்கள், துன்பப்படுகிறவர்களுக்காக ஜெபம் செய்யுங்கள். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு போதித்தார், அதன்படியே தானும் செய்தார். இறைவா, இம்மானிடர் செய்வதெல்லாமே இவர்களே அறியாரே. இவர்களை மன்னியும் பிதாவே என்று சிலுவையில் இயேசு சொன்னாரே. அதுதானே கிறிஸ்து அன்பின் நேசம், பகைவனுக்கே நன்மை செய்யும் விசேஷம். புவியின் வேதனை சுமை தாங்கி அவரே பலியாக ஈந்தாரே. புவியின் வேதனை சுமை தாங்கி அவரே பலியாக ஈந்தாரே. நம் பாவத்தை இயேசு கழுவினார், சத்துருக்களை தான் மன்னித்தார். அருள்மிகு அந்த பிரபு இயேசு நிறைவேற்றிய பெரும் தியாகம் இது. இறைவா, இம்மானிடர் செய்வதெல்லாமே இவர்களே அறியாரே. இவர்களை மன்னியும் பிதாவே என்று சிலுவையில் இயேசு சொன்னாரே. அதுதானே கிறிஸ்து அன்பின் நேசம், பகைவனுக்கே நன்மை செய்யும் விசேஷம். பிரதிவாதிகளை தேவன் நேசித்து பெரும் நன்மையை செய்திடும் வண்ணம், பிரதிவாதிகளை தேவன் நேசித்து பெரும் நன்மையை செய்திடும் வண்ணம்,
செய்யும் மானிடர்க்காக மன்னிப்பினை வேண்டிக் கொண்டாரே. கிறிஸ்துவ நெறி வெளிக்காட்டிட பிரபு மார்க்கத்தில் செல்வோம் என்று இறைவா இம்மானிடர் செய்வதெல்லாமே இவர்களே அறியாரே. இவர்களை மன்னியும் பிதாவே என்று சிலுவையில் இயேசு சொன்னாரே. அதுதானே கிறிஸ்து அன்பின் நேசம், பகைவனுக்கே நன்மை செய்யும் விசேஷம். தேவனின் ஒரே குமாரனின் நன்னருளை மனதில் நினைத்து, தேவனின் ஒரே குமாரனின் நன்னருளை மனதில் நினைத்து, அருள் வடிவம் இயேசு வழியினில் மனிதர்க்கு பண்பு கற்பித்து, யாவருக்கும் கருணை காட்டி அவர் ஜனமே அருள் பெறுவாயே. இறைவா இம்மானிடர் செய்வதெல்லாமே இவர்களே அறியாரே. இவர்களை மன்னியும் பிதாவே என்று சிலுவையில் இயேசு சொன்னாரே. அதுதானே கிறிஸ்து அன்பின் நேசம், பகைவனுக்கே நன்மை செய்யும் விசேஷம். இரண்டாவது வார்த்தையும் விளக்கமும். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் இயேசு. லூக்கா சுவிசேஷம் 23:43. இயேசுவோடே 2 திருடர்கள் சிலுவையில் அறையப்பட்டனர். அந்த இருவரில் ஒருவன், இயேசுவே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும் என்று வேண்டிக் கொண்டார். அதற்கு இயேசு, மேற்கண்டபடி பரதேசில் இருப்பாய் என்று பதிலளித்தார். ரட்சிப்பின் சுவிசேஷமும் இதுதான். இயேசு கிறிஸ்து பாவ விமோசன கர்த்தர் என்றும் ஜெகத் ரட்சகன் என்றும் உணர்ந்து அந்த திருடன் அவரை நோக்கி வேண்டிக் கொண்டார். தன்னுடைய தவறை உணர்ந்த அவன் விசுவாசத்தினால் விமோச்சனம் கண்டடைந்தான். அதனால் மறு நாடியே பரதீசை அடைந்தான். நீயே என்னோடு இன்றே பரலோகத்தில் இருந்திடுவாய். இது நிச்சயம்தான், இதுவே சத்தியம். என்னை நம்பியவோ சிலுவைதாரி, நீ சேருமிடம் இதுவே அறிந்திடு. நீயே என்னோடு இன்றே பரலோகத்தில் இருந்திடுவாய். இது நிச்சயம்தான், இதுவே சத்தியம். தாங்கிக் கொள் இந்த சிலுவை பாரத்தை, பிரபுவின் ஆதரவை மனமாற வேண்டிக் கொள்.
மூன்றாவது வார்த்தையும் விளக்கமும். ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார் இயேசு. யோவான் சுவிசேஷம் 19:26. இயேசு சிலுவையில் இருந்தபடியே அருகே நின்ற தம்முடைய தாயாருக்கு யோவான் என்னும் சீடனை காண்பித்து, தாயே, இனி இவர் உன் மகன்தான் என்று சொன்னார். இந்த இடத்தில் இயேசு கொடுமையான வேதனைக்குள்ளாயிருந்தாலும் மரண தருவாயிலும் தன் தாயை அனாதையாக விடாமல் பொறுப்பாக யோவானிடம் ஒப்படைத்தார். இயேசுவை நம்பியுள்ள எவரையும் அவர் ஒருபோதும் அனாதையாக விடமாட்டார். அவர்களை பாதுகாத்து வழி நடத்துவார். அம்மா இவர்தான் உன் குமாரனே, அம்மா இவர்தான் உன் குமாரனே, அன்பின் தாயே உமை ஆதரிப்பாரே, ஏற்றுக்கொள்வாயே இவரை மேல். உன் குமாரரே யோவானும் உன் குமாரரே, அம்மா இவர்தான் உன் குமாரனே, அம்மா இவர்தான் உன் குமாரனே. என ஈன்ற தாயே, தனியாய் நீரி வேதனையில் தவித்து வருந்திடுவீரே. என ஈன்ற தாயே, தனியாய் நீரி வேதனையில் தவித்து வருந்திடுவீரே. அன்புடனே அபூர்வ சேவையுடனே உலகத்தில் உம்மை காத்திடுவாரே, உலகத்தில் உம்மை காத்திடுவாரே. உன் குமாரரே யோவானும் உன் குமாரரே, ஏற்றுக்கொள்ளுமே இவரை நீரே. அம்மா இவர்தான் உன் குமாரனே. அளவிலாத வேதனையில் நான் இந்த சிலுவையில் இருப்பினும் உம்மை மறந்திட மாட்டேன். அளவிலாத வேதனையில் நான் இந்த சிலுவையில் இருப்பினும் உம்மை மறந்திட மாட்டேன். இன்னல்கள் ஏதும் நேர்ந்திடாதே, ஸ்நேகத்தில் யோவானும் உயர்ந்தவரே, ஸ்நேகத்தில் யோவானும் உயர்ந்தவரே. உன் குமாரரே இவர்தான் உன் குமாரரே, ஏற்றுக்கொள்ளுமே தாயே நீரே. அம்மா இவர்தான் உன் குமாரனே. பரலோக ராஜ்யம்தான் எந்தன் இருப்பிடம், பிதாவுடன் நான் இருந்திடுவேனே. பரலோக
ராஜ்யம்தான் எந்தன் இருப்பிடம். பிதாவுடன் நான் இருந்திடுவேனே. தேவனே பரிசுத்த ஆவியை துணையாக உமக்கே அளித்திடுவாரே. துணையாக உமக்கே அளித்திடுவாரே. உம்மை காப்பாரே தேவன், உம்மை காப்பாரே. ஏற்றுக்கொள்ளுமே தாயே நீரே. அம்மா இவர்தான் உன் குமாரனே. அம்மா இவர்தான் உன் குமாரனே. அன்பின் தாயே உமையாதரிப்பாரே. ஏற்றுக்கொள்வாயே இவரை மேல். உன் குமாரரே யுவானும் உன் குமாரரே. அம்மா இவர்தான் உன் குமாரனே. அம்மா இவர்தான் உன் குமாரனே. நாலாவது வார்த்தை விளக்கம். அதோ உன் தாய் என்றார் இயேசு. யோவான் சுவிசேஷம் 19:27. அப்பொழுது இயேசு யோவானிடம், சீடனே, இந்த தாய் உன் தாய் என்று மரியாளை அவரிடம் ஒப்புவிக்கிறார். இயேசு சிலுவையிலே கூறிய 7 வார்த்தைகளில் இது 4வது ஆகும். யெகோவா தேவனின் வார்த்தையான மானிட ரூபம் இயேசு கிறிஸ்துவே என்று எடுத்துரைத்தவர் யோவான்தான். இவர் ஒரு மகா பக்தன், ஊழியன், எழுத்தாளர், பரிசுத்தவான். இயேசுவின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு மரியாளை தன்னுடைய தாயாக ஏற்றுக்கொண்டு காப்பாற்றிய பெரும் தியாகியும் யோவான்தான். சீடனே கேட்டிடுவாய் எந்தன் மேன்மையான வேண்டுகோள். மரியாளே உனக்கு தாய்தான். இந்நாளே தாயை ஏற்றுக்கொள். இந்த நாளே தாயை ஏற்றுக்கொள். அன்பின் பாத்திரம் நீயே, என் வார்த்தையை கேட்பாயே. அன்பின் பாத்திரம் நீயே, என் வார்த்தையை கேட்பாயே. அருள் நிறைந்த மானிடனே மரியாள் என் தாய்க்கு இன்று முதல் மகன் நீயே. பாசமாய் பார்த்துக்கொள். உன்னை பெற்ற தாயாக இன்றே உன்னிடம் சேர்த்துக்கொள். இன்றே உன்னிடம் சேர்த்துக்கொள். சீடனே கேட்டிடுவாய் எந்தன் மேன்மையான வேண்டுகோள். மரியாளே உனக்கு தாய்தான். இந்நாளே தாயை ஏற்றுக்கொள். இந்த நாளே தாயை ஏற்றுக்கொள். யாரினும் என்னை நீயே நேசித்தாயன் தோழனே. யாரினும் என்னை நீயே
உரித்தாகுமே, உனக்கே உரித்தாகுமே. சீடனே கேட்டிடுவாய் எந்தன் மேன்மையான வேண்டுகோள். மரியாளே உனக்கு தாய்தான், இந்நாளே தாயை ஏற்றுக்கொள். இந்த நாளே தாயை ஏற்றுக்கொள். தேவன் மகனான என்னை சிலுவையில் பார்க்கின்றார். தேவன் மகனான என்னை சிலுவையில் பார்க்கின்றார். மகன் இனி இல்லாமல் அழுகின்ற அன்னைக்கு நிழல் நீயே காட்டுவாய். சோகத்தை போக்கவே கொடுப்பாய் ஆதரவை நீயே. அன்பாகவே நீயே, அன்பாகவே. சீடனே கேட்டிடுவாய் எந்தன் மேன்மையான வேண்டுகோள். மரியாளே உனக்கு தாய்தான், இந்நாளே தாயை ஏற்றுக்கொள். இந்த நாளே தாயை ஏற்றுக்கொள். ஐந்தாவது வார்த்தையும் விளக்கமும். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்றார் இயேசு. மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். இந்த பிரார்த்தனையின் உயர்ந்த அர்த்தம் என்னவென்றால், பலவிதமான இருளில் சிக்கி தவிக்கும் மக்கள் வெளிச்சத்தை காண்பதற்காகவும் அவர்களை கைவிடாமல் இருப்பதற்காகவும் என்னை இந்த கொடிய அனுபவத்திற்குள்ளாக அழைத்துச் செல்கிறீரோ என்று கதறி ஆண்டவர் இயேசு கூறுகிறார். ஆம், அவர் மரணத்தினாலேயே உலகில் உள்ள ஒவ்வொருவருக்கும் விடுதலையும் வெளிச்சமும் உதித்தது. தயாபராயன் யெகோவா தேவனே, என்னையே நீர் கைவிட்டீர். இந்நாளில் என் வேதனை பார்க்கின்றீரோ. தயாபராயன் யெகோவா தேவனே, நீர் கைவிட்டீர். இந்நாளில் என் வேதனை பார்க்கின்றீரோ. எலி, எலி லாமா சபக்தானி. என்ன இவர் எலியாவை கூப்பிடும் போல இருக்க. எலியா வருவாரோ என்னமோ, பாவம். நான் ஏன் சாக வேண்டும் என்று தீர்ப்பை கேட்க மாட்டேன். சிலுவை அறைவதேனோ என்று கேள்வியை கேட்க மாட்டேன். எந்தன் மரணம்தான் உந்தன் சித்தம் தானே. உந்தன்
எந்தன் தீர்வையே எந்தன் எழுப்புதலும் நடக்கட்டும், நிறைவேறட்டும் வேத வாக்கியம் இப்போதே பிதாவே. தயாபராயன் யெகோவா தேவனே, என்னையே நீர் கைவிட்டீர், இந்நாளில் என் வேதனை பார்க்கின்றீரோ. அபூர்வமான இந்த இயேசுவின் அங்கியை குலுக்கல் முறையில் பங்கு போடலாம், வாருங்கள். தேக வேதனை நான் தேவா இன்றே சகித்துக் கொண்டேன், என் ஜீவனை நானே தேவா தியாகமாய் சமர்ப்பித்தேனே. மரணமுள்ள பூலோகம் விட்டே இனி நானே உம்மோடு ஒன்றாயிருப்பேன், ராஜனாய் ராஜாதி ராஜனாய் நான் ஆளுவேன் எம் ராஜ்யம் பிதாவே. தயாபராயன் யெகோவா தேவனே, என்னையே நீர் கைவிட்டீர், இந்நாளில் என் வேதனை பார்க்கின்றீரோ. தயாபராயன் யெகோவா தேவனே, என்னையே நீர் கைவிட்டீர், இந்நாளில் என் வேதனை பார்க்கின்றீரோ. ஆறாவது வார்த்தையும் விளக்கமும். நான் தாகமாயிருக்கிறேன் என்றார் இயேசு. யோவான் சுவிசேஷம் 19:28. இயேசுவின் கால்களிலும் கைகளிலும் ஆணி அறைந்து விட்டார்கள். அவர் தலையிலிருந்தும் கை கால்களிலிருந்தும் தாரை தாரையாக இரத்தம் கொட்டினது. அப்படிப்பட்ட நிலைமையில் இயேசுவுக்கு தாகமாயிருந்ததற்கு காரணம் ஆன்மீக காரணம்தான். இருப்பினும் இயற்கைக்கேற்ற காரணமும் உண்டு. இயற்கைக்கு காரணம் அவர் உடலில் ஏற்பட்ட இளைப்பும் களைப்புமே. ஏனெனில் அவ்வளவாய் அவர் சிலுவையில் பாடுகளை அனுபவித்தார். அந்த கசப்பு கலந்த காடியை குடிப்பதனால் சற்று போதை போல் இருக்கும், ஆனால் வேதனை தெரியாது. அதற்காக அதை கொடுப்பார்கள். ஆனால் ஆண்டவரோ அதன் மூலம் தான் வேதனையை மறக்க விரும்பவில்லை. ருசி பார்த்து அதை குடிக்க மறுத்து விட்டார். முழுவதுமாக நமக்காக வேதனையை சகித்தார். தாகம் 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 நானே வெகு தாகத்தினால் தவிக்கின்றேன், இதை தாங்கும் பலத்தையின்றே கொடுத்தருளுமே பிதாவே. இந்த தாகத்தினை இனி தீர்த்திடுமே. நானே வெகு தாகத்தினால் தவிக்கின்றேன்.
5,000 மக்கள் கூடிய வேளையில் ஆகாரத்தை நான் கொடுத்தேனல்லோ. சமாரியா ஸ்திரீக்கு அடித்தேன் ஜீவன் நீரை, அந்த பெண்ணும் அடைந்தாளே பேரின்பமே. தாகம் தீருமே என்று நான் கேட்ட நேரத்தில் யாரேனுமே ஜலம் தராமலே. தாகத்துக்கே மிக கசந்த காடியை வரவழைத்தார்களே, குடிக்க கொடுத்தார்களே. நானே வெகு தாகத்தினால் தவிக்கின்றேன், இதை தாங்கும் பலத்தை இன்றே. கொடுத்தருளுமே பிதாவே இந்த தாகத்தினை, இனி தீர்த்திடுமே. நானே வெகு தாகத்தினால் தவிக்கின்றேன். உன்னை நம்பிருக்கும் யாவருக்குமே ஜீவ ஜலத்தை அருள் பொழியும் இயேசுவே, தாகம் தீருமே என்று வேண்டிக் கொண்ட உமக்கு கொடுமையான கசந்த காடியை கொடுத்திருக்கிறார்களே இந்த மானிடர். ஐயோ ஐயோ, தாங்க முடியாத அளவற்ற அந்த வேதனையை எப்படி தாங்கிக் கொண்டீர் இயேசுவே? யாரேனும் எனையே உளமாற நம்பி தாகம் தீருமே என்று மன்றாடவே, கேட்டோருக்கெல்லாம் நான் அளிக்கும் நீர்தான், நித்திய ஜீவன் ஜலந்தான் என்றைக்குமே. அலை மோதுமே அது ஆன்மாவின் ஆற்றிலே, அமைதியோடு வல்லமையோடு. எந்நாளுமே இந்த தேகதாகத்தினை அது தாங்கிடுமே, இனி நீங்கிடுமே. நானே வெகு தாகத்தினால் தவிக்கின்றேன், இதை தாங்கும் பலத்தை இன்றே. கொடுத்தருளுமே பிதாவே இந்த தாகத்தினை, இனி தீர்த்திடுமே. நானே வெகு தாகத்தினால் தவிக்கின்றேன். தாகம் தாகம். 7வது வார்த்தையும் விளக்கமும். பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்றார் இயேசு. லூகாஸ் விசேஷம் 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். ஆண்டவர் இயேசு இந்த 7வது வார்த்தையை கூறி ஜீவனை விட்டார். அன்றிலிருந்து எத்தனையோ விசுவாசிகள் தமக்கு மரணம் நேரிடும் பொழுது இந்த வார்த்தையே கூறுகிறார்கள். பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று தாவீது ராஜாவும் கூறினார். அந்த வசனத்தை இயேசுவும் கூறி நிறைவேற்றினார். நாம் இயேசுவிடம் மனம் திரும்பி தேவனுடைய பிள்ளையாய் இருப்போமேயானால் நாமும் தைரியமாய் நமது ஆவியை பிதாவிடம் ஒப்புவிக்க முடியும். இன்றோடு இவ்வுலக வேதனை தீர்ந்திடுமே பிதாவே. என் ஆவியை உந்தன் அருள் கைகளில்
ஒப்புவிக்கின்றேன், இன்றே நான் வருகின்றேன். முடிந்து போனது பரிகாரம், நிறைவேறி உள்ளது வேத வாக்கியம். யெகோவா என் தேவா, யெகோவா என் தேவா. பாவத்தை போக்கவே என்னையே அனுப்பினீரே இந்த புவிக்கு. முக்தி மார்க்கத்தை மனிதருக்கு காண்பித்தேனே நானே. உம் கட்டளை பரிபூரணமாய் நிறைவேற்றினேனே நானே. பாவபாரம் சுமந்து செல்லும் எளிமையான நல்லாட்டுக்குட்டியும் நானே பிரபு. யெகோவா தேவனே, என் பிதாவே, இன்றோடு இவ்வுலக வேதனை தீர்ந்திடுமே பிதாவே. என் ஆவியை உந்தன் அருள் கைகளில் ஒப்புவிக்கின்றேன், இன்றே நான் வருகின்றேன். முடிந்து போனது பரிகாரம், நிறைவேறி உள்ளது வேத வாக்கியம். யெகோவா என் தேவா, யெகோவா என் தேவா. ஒப்புதல் இல்லாமல் யாரும் என்னை கொன்றிட முடியாது. நித்திய ஜீவனை லோகத்திலே நிலைநாட்டிட இனி நீரே. உயிரோடு என்னை எழுப்பிடுவீர், முடியாது தடுத்திட எவரும். இறப்பினை வென்று நான் எழுந்தவுடன் வந்து சேருவேன் அந்த ராஜ்யத்தில். யெகோவா தேவனே, என் பிதாவே, இன்றோடு இவ்வுலக வேதனை தீர்ந்திடுமே பிதாவே. என் ஆவியை உந்தன் அருள் கைகளில் ஒப்புவிக்கின்றேன், இன்றே நான் வருகின்றேன். முடிந்து போனது பரிகாரம், நிறைவேறி உள்ளது வேத வாக்கியம். யெகோவா என் தேவா, யெகோவா என் தேவா. யெகோவா தேவனே, என் பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கின்றேன்.
ஆகா, இந்த இயேசு உண்மையாகவே நீதிமான்தான். யெகோவா தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். 100க்கு அதிபதியான என் சாட்சியும் இதுவே. வருத்தப்பட்டு பாவபாரத்தை சுமக்கும் சகல ஜனமே, என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஜீவாதாரம் நானே, ஜீவஜலமும் நானே. என்னை விசுவாசிப்பவர் ஒருவருமே பசி கொள்ள மாட்டார், தாகம் கொள்ள மாட்டார். இயேசு 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தருளினார். லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மரணம் மனிதனுக்கு மிகவும் கொடுமையான ஒன்று. இந்த உலகத்திலுள்ள பாவம் நீதிமானாகி இயேசுவை பழிவாங்கியது. இயேசு மரணமடைந்தார், கல்லறையில் வைக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்து வந்தார். அண்ட சராசரம் யாவும் அறிந்த சத்தியம் இது. அபூர்வமான சுவிசேஷம் இது ஒன்றுதான். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் மிகவும் சந்தோஷமானது. இயேசு மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தி உண்மையே என்று அறிந்து கொள்ளும் யாவருக்கும் அது என்றும் ஆனந்த பாக்கியமாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களாக நாம் உயிர்த்தெழுதலின் வல்லமையை அனுபவிப்போம். வாருங்கள். இயேசுராஜன் 3ஆம் நாளில் எழுந்திட்டார் மரணத்திலிருந்து. ஆனந்தம் ஆனந்தமே, ஆனந்த கீதத்தை நன்றாய் பாடுவோம். அந்த நல்ல செய்தியை நாம் அறிவிப்போமே. இயேசுராஜன் எழுந்திட்டார், ஆனந்தமே. இயேசுராஜன் மரணம் வென்று எழுந்து விட்டாரே. மரணத்தின் முள்ளை இயேசுராஜன் உடைத்து விட்டாரே. அவர்தான் மகா ஜெயராஜன் தான், நம் யாவர்க்கும் ஜெயம்தான் என்றும். ஜெயம் ஜெயம் தான், இனி ஜெயம் ஜெயம் தான். சாத்தானின் பலம் தோற்று போயிற்றே. ஜெயம் இதுவே, பெரும் ஜெயம் இதுவே. இயேசு புவியில் மரணம் வென்று விட்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆனந்தமே, பரமானந்தமே. இயேசுராஜன் 3ஆம் நாளில் எழுந்திட்டார் மரணத்திலிருந்து. ஆனந்தம் ஆனந்தமே, ஆனந்த கீதத்தை நன்றாய் பாடுவோம். அந்த நல்ல செய்தியை நாம் அறிவிப்போமே. இயேசுராஜன் எழுந்திட்டார், ஆனந்தமே. சாத்தானும் தோற்று போய் ஓடிவிட்டானே. மானிடரின் சரித்திரத்தில் அருணோதயம்தான். சாவென்றாலே பயமில்லையே, இயேசுராஜனே ஜீவ மார்க்கம்தான்.
எழுப்பிடுவார் நீ மரித்திட்டாலும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆனந்தமே பரமானந்தமே. இயேசுராஜன் 3ஆம் நாளில் எழுந்திட்டார் மரணத்தில் இருந்து. ஆனந்தம் ஆனந்தமே. ஆனந்த கீதத்தை நன்றாய் பாடுவோம், அந்த நல்ல செய்தியை நாம் அறிவிப்போமே. இயேசுராஜன் 3ஆம் நாளில் எழுந்திட்டார் மரணத்தில் இருந்து. ஆனந்தம் ஆனந்தமே. ஆனந்த கீதத்தை நன்றாய் பாடுவோம், அந்த நல்ல செய்தியை நாம் அறிவிப்போமே. இயேசுராஜன் எழுந்திட்டார், ஆனந்தமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆனந்தமே பரமானந்தமே. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை வென்று எழுந்த பிறகு சீஷர்களை பெத்தானியா வரை கொண்டு போய் அங்கே அவர்களுடைய தலைமையில் கரங்களை வைத்து ஆசீர்வதித்தார். அதன் பின் இயேசு சீஷர்களிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு பரலோகத்திற்கு தேவதூதர்கள் மேகங்களுடன் எடுத்துக்கொள்ளப்பட்டு பரமபிதாவானவரின் வலது புறத்திலிருந்து பாவம் செய்கிறவர்களுக்கான தண்டனை நின்று தப்ப பண்ண பரிந்து பேசி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்.